Hello students, welcome to AOM Editor. And இந்த வீடியோவில் வந்து நம்ம SOP and POSக்கான எக்ஸாம்பிள்ஸ் சில பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஓகே ஃபஸ்ட்டு POS பார்த்துக்கலாம். ஃபார் த கிவன் ட்ரூத் டேபிள் மினிமைஸ் த POS எக்ஸ்பிரஷன். இப்போது இந்த ட்ரூத் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது அவுட்புட் நான் எழுதுறேன். ஓகே, இந்த ட்ரூத் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரூத் டேபிளை வச்சு POS எக்ஸ்பிரஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போது இந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ இருக்கா? இப்போது ஒய் எப்படி எழுதணும் பியூஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேரியபிள் கொடுத்துருந்தா நான் சொல்ல மாதிரி எழுதணும். இப்போது பியோட வேல்யூ வந்து 0வாக இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த டேபிளில் பியோட வேல்யூ வந்து 0வாக இருந்ததுன்னா அவுட்புட் அதாவது ஒய்யோட வேல்யூ வந்து 1ஆக இருக்கும். ஓகேவா? பியோட வேல்யூ 0வாக இருந்ததுன்னா அவுட்புட் ஒய்யோட வேல்யூ வந்து 1ஆக இருக்கும். ஸோ பியோட வேல்யூ வந்து 1ஆக இருக்குது அப்படின்னா அவுட்புட் ஒய்யோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து கண்டிஷன் இந்த 2 வேரியபிள் பிஓஎஸ்க்கு. ஓகேவா? இப்போ நம்ம அந்த கண்டிஷன் படி பார்ப்போம். இப்போ பியோட வேரியபிள் வந்து பியோட வேல்யூ வந்து 1ஆக இருந்தால் அவுட்புட் வந்து 0. ஓகே, அப்படியே ஆப்போசிட். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பியோட வேல்யூ வந்து 0, அப்போ அவுட்புட் வந்து 1. ஓகே, பியோட வேல்யூ வந்து 1, அப்போ அவுட்புட் 0. அண்ட் பியோட வேல்யூ வந்து 0, ஸோ அவுட்புட் 1. பியோட வேல்யூ வந்து 1, ஸோ அவுட்புட் 0. ஓகேவா? இப்படிதான் வந்து 2 வேரியபிளுக்கான ட்ரூத் டேபிள் எழுதணும் பிஓஎஸ் ஃபார்மில். ஓகேவா? இது அவங்களே கொடுத்துருவாங்க, ப்ராப்ளம் இல்லை. பட் சப்போஸ் கேட்டால் இந்த மாதிரி எழுதுறேன். ஓகேவா? இப்போது பிஓஎஸ் அப்படின்றதுனால மின் டர்ம்ஸ் கிடையாது, மேக்ஸ் டர்ம்ஸ். ஓகேவா? மேக்ஸ் டர்ம்ஸ், அதாவது கேப்ஷன் 0. இப்போது எஸ்ஓபியில் வந்து அவுட்புட் ஹையாக இருக்கும்போது நம்ம எழுதணும் எக்ஸ்பிரஷன். இப்போது பிஓஎஸில் வந்து அவுட்புட் லோவாக இருக்கும்போது எழுதணும். ஓகேவா? அப்போது பிஓஎஸில் வந்து பிஓஎஸ் வந்து என்ன கண்டிஷன்? ஏவோட வேல்யூ வந்து நார்மல் ஏவோட வேல்யூ வந்து 0, ஏ காம்ப்ளிமெண்ட் வந்து 1. ஓகேவா? இதுதான் வந்து பிஓஎஸ்ல இருக்கிற கண்டிஷன். ஓகே, இதை வச்சு இப்போது நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்ணலாம். இப்போது பிஓஎஸ்ல அவுட்புட் லோவாக இருக்கும்போது தானே எழுதணும். அவுட்புட் லோனா ஃபஸ்ட்டு டேர்மா இல்லை தேர்ட் டேர்ம்? ஃபஸ்ட்டு மேக்ஸ் டேர்ம் அது. இங்கே ஏவோட வேல்யூ வந்து 0வாக இருந்தால் நார்மல் ஏ, 1ஆக இருந்தால் காம்ப்ளிமெண்ட். ஓகே, இப்போ ஏவோட வேல்யூ வந்து 0, அப்போ ஏ. ப்ராடக்ட் ஆஃப் சம்ன்றதுனால இந்த அடிஷன். ஓகேவா? இப்போது பியோட வேல்யூ வந்து 1 இருந்தால் காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? அண்ட் டாட். நெக்ஸ்ட்டு இங்கே ரெண்டு வேரியபிளுமே இங்கே 1 இருக்குது. ஸோ ஏ பார் ப்ளஸ் பி பார். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து எக்ஸ்பிரஷன். ஓகே, இப்போது இந்த எக்ஸ்பிரஷன் வந்துச்சா? இப்போ இதை போட்டோமா? இதுக்கு அடுத்தது வந்து நம்ம நார்மல் ஸ்டெப். இப்போ நம்ம வந்து இங்கே டிமார்கன்ஸில் யூஸ் பண்ணலாம், கம்யூட்டேட்டிவ் லாஸ் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இருந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி எங்கள் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணி இதை மினிமைஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஓகேவா? இப்போ எதனா வேரியபிள் காமனாக இருக்கா ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே, இங்கே பி டேஷ் வந்து காமனாக இருக்குது, ஸோ அதை வெளியே எடுத்துருங்க. பி டேஷ் இங்கே ஆண்ட் ஆப்ரேஷன் இருக்குது, இங்கே உள்ள ஆர் ஆப்ரேஷன் இருக்குது. இப்போது இதை காமனாக எடுக்கும்போது உள்ளே இருக்கிறது தான் எழுதணும். ஓகே, பி ப்ளஸ் ஏ டேஷ் மல்டிப்ளை ஆகும். ஓகேவா? இப்போது பி அப்படியே எழுதணும். ப்ளஸ் ஏ டாட் ஏ டேஷ்னா என்னது? அவுட்புட். ஏவோட வேல்யூ இப்போ 0வாக இருந்தால் டாட் 1னா அப்போ அவுட்புட் 0. இப்போ 1ஆக இருந்தால் டாட் 0னா ஈக்குவல் டு 0 தான். அப்போ ஆப்வியஸ்லி த அவுட்புட் வில் பி 0. ஓகேவா? 0. ஸோ அந்த அவுட்புட் இஸ் பி பார். ஓகேவா? இப்போது இதை வந்து ஸ்டாண்டர்ட் பிஓஎஸ் ஃபார்மில் இருந்து மேக்ஸ் டேர்ம்க்கு எடுத்து வந்தாச்சு. ஓகேவா? இப்போ இதுதான் மேக்ஸ் டேர்ம் ஆஃப் பிஓஎஸ். ஓகேவா? இப்படி தான் வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எதனா தான் பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் மினிமல் எஸ்ஓபி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அந்த மினிமல் பிஓஎஸ் இந்த ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த டேப்லெட் இந்த ட்ரூத் டேபிள் வச்சு மினிமல் எஸ்ஓபியும் கண்டுபிடிக்கணும், மினிமல் பிஓஎஸும் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எஸ்ஓபி பார்த்துடலாம். எஸ்ஓபி எப்போ எழுதணும்? எந்த அவுட்புட்டாக ஹை, அவுட்புட் ஹையாக இருக்கும்போது தான் எஸ்ஓபி எழுதணும். இப்போது எஸ்ஓபியில் வந்து கண்டிஷன்னா ஏவோட வேல்யூ வந்து 1, ஏ டேஷோட வேல்யூ வந்து 0. இதான் வந்து கண்டிஷன். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை எழுதலாம். A dash, B dash, C dash.
இப்போ சம் ஆஃப் ப்ராடக்ட் அதனால அண்ட் ஆப்ரேஷன் a dash b dash c dash plus next this one a dash b c dash plus and this one a dash b c plus and this two a b c dash plus a b c ஓகே இப்போ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் SOP ஃபார்ம் ஓகேவா இதை நம்ம ரெடியூஸ் பண்ணி மினிமல் SOP ஃபார்ம் எடுத்துட்டு வரணும் இப்போ எப்படி எடுத்துட்டு வரணும்னு பார்க்கலாம் இப்போ இதில் எதனா காமனாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் இங்கே ஏபி இந்த டேர்ம் இந்த ரெண்டு டேர்ம்லையும் ஏபி காமனாக இருக்குது இந்த ரெண்டு டேர்ம்லையும் a-b வந்து காமனாக இருக்குது ஸோ அதை வெளியே எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு டேர்மாக அப்படியே எடுத்துக்கலாம் இங்கே a-b வெளியே எடுத்துடலாம் இங்கே ஏபி காமனாக எடுத்து வெளியே எடுத்துடலாம் இப்போ இந்த c dash plus c னா என்ன அவுட்புட் வரும் 1 தான் அவுட்புட் வரும் இப்போ c யோட வேல்யூ வந்து 0 போட்டோம்னா 1 அவுட் இங்க 1 வரும் சோ 1 தான் அவுட்புட் வரும் அந்த மாதிரி இப்போ இங்க வந்து இங்கேயும் 1 இங்கேயும் 1 அவுட்புட் வரும் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதுறோம்னா ஓகே அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து b காமனா இருக்கு சோ b ஐ வெளிய எடுத்துருங்க இப்போ இதுக்கு இதோட கண்டிஷன் ஒன்று தானே ஸோ அப்போ இங்கேயும் அவுட்புட் வந்து 1 தான் வரும் ப்ளஸ் பி ஓகே இப்போ வந்து இதில் வந்து நம்ம எதை எடுக்கலாம் பி டேஷ் இருக்கு ஓகேவா இப்போ இந்த ஏசியை வந்து இந்த ஒரு பக்கமாக எடுத்துக்கலாம் வெயிட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நான் ரீரைட் பண்ணி எழுதுறேன் பாருங்க ஓ a dash c dash b dash plus b ஓகே இந்த எக்ஸ்பிரஷன் நல்லா பாருங்க b plus b dash into ac a dash c dash இருக்கா ஓ b யும் b dash இருந்தா இங்க b dash வந்து கேன்சல் ஆயிடும் அப்போ a dash c dash plus b ன்றது ஆன்சர் வரும் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல பார்த்த மாதிரி a dash c dash plus b தான் அவுட்புட் ஓகேவா இப்போ இதுதான் வந்து மினிமல் SOP ஃபார்ம் ஓகேவா இதுதான் வந்து மினிமல் SOP ஃபார்ம் இதுதான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து POS இப்போ மின்டர்ம்ஸ் இந்த அவுட்புட் 1 இருக்கும்போது ஹையா இருக்கும்போது SOP ஃபார்ம் வந்து பார்த்தாச்சு அவுட்புட் லோவாக இருக்கும்போது POSக்கு பார்க்கணும் ஓகேவா அடுத்து அதை பார்க்கணும் இப்போ மின்டர்ம்ஸ் எழுதியாச்சா இப்போ மேக்ஸ் டேர்ம் எழுதும் மேக்ஸ் டேர்ம்னா ஒன்றும் இல்லை POSக்கான ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இப்போ இது ஒரு மேக்ஸ் டேர்ம் M1 அண்டிச்சு M2 M3 M4 M5 ஓகே இப்போ POS என்ன கண்டிஷன் ஏவோட வேல்யூ வந்து 0 A டேஷோட வேல்யூ வந்து 1 இதுதான் வந்து கண்டிஷன் ஓகே இப்போ இதை வச்சு நம்ம இங்கே எழுதலாம் இப்போ A டேஷ் இந்த ஃபர்ஸ்ட் மேக்ஸ் டேர்ம் பார்ப்போம் இங்கே A வரும் 0 இருக்கிறதுனால A தான் A B C டேஷ் டாட் நெக்ஸ்ட் A டேஷ் B C A dash B C dash ஓகே இப்போ வந்து எதனா ஒரு டேர்ம் காமனா இருக்கா அப்படின்னு பாருங்க இப்போ A dash B வந்து காமனா இருக்கு சோ அதை வெளியே எடுத்துருங்க
சியோட சி டாட் சி டேஷ் என்ன அவுட்புட் வரும் 0 தான் அவுட்புட் வரும். இப்போ சியோட வேல்யூ வந்து 0ன்னு போட்டோம்னா டாட் 1 வரும். இங்கே சி டேஷ்னா அப்போ அவுட்புட் வந்து 0. இங்கே 1 போட்டோம்னா டாட் 0 வரும், 0 தான் அவுட்புட் வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் சி டேஷ்னா அவுட்புட் 0 வரும். ஓகே, அப்போ அப்படியே எழுதிக்கும் a plus b plus c dot a bar plus b. இது வந்து அவுட்புட் 0 வரும். ஸோ நம்ம எழுத தேவையில்லை. ஓகே, இப்போ இதில் வந்து எதனா காமனாக இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் வந்து b வந்து காமனாக இருக்கா, b வெளியே எடுத்துக்கணும். b பிளஸ் இந்த ac இங்கே c டேஷ் இருக்கு, அதை போடணும். இப்போ இந்த ac டேஷ் a பிளஸ் c டேஷ் இருக்கு, ஓகேவா? அண்டு இங்கே ஒரு a நாட் இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கலாம். இங்கே b காமனாக எடுத்தாச்சு, a பிளஸ் c டேஷ் அப்படியே எழுதிட்டோம், a பாரா a காம்ப்ளிமெண்ட்டாக அப்படியே எழுதிட்டோம். இப்போ வந்து இது எப்படி தெரியுது, இது உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா பாருங்க. இப்போ b பிளஸ் a டேஷ் பிளஸ் a டேஷ் c டேஷ். இப்போ இதோட அவுட்புட் என்ன வரும் 0, ஆப்வியஸாக 0. இந்த கண்டிஷனும் 1 தான். இப்போ இங்கேயும் 0 தான் வரும். இப்போ அப்படியே எழுது b பிளஸ் a டேஷ் c டேஷ். இதுதான் வந்து மினிமல் POS ஃபார்ம், ஓகேவா? இதுதான் வந்து மினிமல் POS ஃபார்ம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்னைக்கான லெக்சர் ஓவர். அடுத்த லெக்சர் வந்து நம்ம ஒரு புது கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஓகே, எதனா டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ரிப்ளை அண்ட் ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ.